முன்னாள் பாஜக தலைவரும் பாரதிய ஜனதந்திர மோர்ச்சா கட்சி தலைவருமான சரயு ராய் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளத்துல இணைஞ்சிருக்கிறது ஜார்க்கண்ட் அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு. என்னதான் சரயு ராய் நிறுவன பாரதிய ஜனதந்திர மோர்ச்சா பெரிய அளவுல ஜார்க்கண்ட் அரசியல்ல ஷைன் செய்யலனாலும் சரயு ராய் அந்த மாநிலத்துல மிகவும் பிரபலம். 1990 காலகட்டத்துல பீகார்ல லல்லு பிரசாத் யாதவோட ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சி அமைச்சிருந்துச்சு. அந்த ஆட்சியில நடந்தேறின கால்நடை தீவன ஊழல் விவகாரத்தை வெளிக்கொணர்ந்தது முதல் கடந்த 2013 ராஞ்சி குற்றவியல் நீதிமன்றம் லல்லு பிரசாத் குற்றவாளின்னு தீர்ப்பளிச்சது வரைக்கும் அதற்கு பின்னாடி இருந்தவர் அப்போதைய பாஜக பெரும்புள்ளியான சரயு ராய் தான். அது மட்டும் இல்லாம 2006 மதுகோடா ஆட்சியில ஜார்க்கண்ட்ல நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கீட்டுல குளறுபடி நடந்ததா குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. இதை அடுத்து சிபிஐ விசாரணையின் வருடங்கள் உருண்டோட கடந்த 2017 ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் மதுகோடா மற்றும் முன்னாள் மத்திய நிலக்கரித்துறை செயலாளர் ஹச்சி குப்தா ஆகியோர் குற்றவாளிகளா தீர்ப்பளிக்கப்பட்டாங்க. ஜார்க்கண்ட்ல நடந்தேறின இந்த பெரிய முறைகேட்டை வெளிக்கொணர்ந்தது சரயு ராய் தான். இதற்கு இடையில 2014 சட்டமன்ற தேர்தல் அப்போ ஜாம்ஷெட்பூர் மேற்கு தொகுதி எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட சரயு ராய் அப்போதைய ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ரகுபர் தாஸ் அமைச்சரவையில உணவு வழங்குதல் துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகிச்சாரு. ஆனா பிற்காலத்துல ரகுபர் தாஸ் கூட ஏற்பட்ட கருத்து முரணால கேபினெட் மீட்டிங்ஸ்ல கூட கலந்துக்கிறத விட்டுட்டாரு ராய். இந்த சூழல்ல தான் பாஜகவோட பெரும்புள்ளியா வலம் வந்துட்டு இருந்த சரயு ராய்க்கு 2019 ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு வழங்காதது பெரும் அதிருப்தியை கொடுத்துச்சு. தேர்தல்ல சீட் தராததுக்கு அப்போதைய ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ரகுபர் தாஸ் தான் காரணம்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த சரயு ரகுபர் தாஸோட ஆஸ்தான தொகுதியான ஜாம்ஷெட்பூர் கிழக்கு தொகுதியில ரகுபரை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளரா களமாட மனு தாக்கல் செய்தாரு. இதனால சரயுக்கு 6 ஆண்டுகளா போட்டியிட தடை விதிச்சு கட்சியை விட்டு வெளியேற்றிச்சு பாஜக. ஆனா அந்த தேர்தல்ல ரகுபர் தாஸுக்கு எதிராக களமாடின சரயு ராய் சுமார் 15,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல பெரும் வெற்றியை ஈட்டினாரு. இதை அடுத்து அந்த தேர்தல்ல ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு தன்னோட ஆதரவு கொடுத்தாரு சரயு ராய். அந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சியையும் பிடிச்சது. இந்த நிலையில ஜார்க்கண்ட் மாநிலம் 2024 மக்களவை தேர்தலை அடுத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் இந்த சமயத்துல அட்லீஸ்ட் 30 தொகுதிகள்ல தன்னோட கட்சி சார்பா வேட்பாளர்களை களமிறக்கணும்னு பிளான் பண்ணாரு சரயு ராய். ஆனா சரயு தவிர அந்த கட்சியோட பிரதிநிதிகள் அதிகம் பிரபலம் இல்லாதவங்களா இருக்கிறது அந்த கட்சிக்கு டிராபேக்கா பார்க்கப்பட்டுச்சு. இதனால பாஜகவை விட்டு வெளியேறின மூத்த தலைவர்கள் பலரையும் சந்திச்சு ஆதரவு கேட்டு வந்தாரு சரயு. அது மட்டும் இல்லாம ஹேமந்த் சோரன் ஜாமீன்ல வெளியே வந்த பிறகு அவரையும் அவரது மனைவி கல்பனாவையும் சந்திச்சு பேசினாரு ராய். அதோட தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிச்சு வர ஐக்கிய ஜனதா தளத்தோட தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமாரை சந்திச்சு தன்னோட கட்சிக்கு ஆதரவு கோர்னதும் அதுக்கு நிதிஷ்குமார் பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணதும் பாஜகவுக்கு பெரும் அப்செட்டை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில தான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஐக்கிய ஜனதா தளத்தோட ராஜ்யசபா உறுப்பினர் சஞ்சய் குமார் ஜா, பீகார் அமைச்சர்கள் அசோக் சௌத்ரி, ஸ்ரவன் குமார் மற்றும் பீகார் ராஜ்யசபா உறுப்பினர் கிரோ மெகத்தோ தலைமையில ஐக்கிய ஜனதா தளத்துல தன்னை இணைச்சிருக்காரு சரயு ராய். சரயு ராயோட இந்த அரசியல் மூவ் மற்றும் ஜார்க்கண்ட்ல அவருக்கு இருக்க ஓட் பேஸ் அங்க மீண்டும் ஷைன் பண்ண நினைக்கிற நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளத்துக்கு வலிமையை கூட்டும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா தங்களோட முன்னாள் அமைச்சரை நிதிஷ்குமார் கட்சியில சேர்த்துக்கிட்டதுக்கு பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாங்கிறது தான் எதிர்பார்ப்பு.